படிக்க முடியலன்றியாமே, கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியலன்றியாமே, காலைல எழுந்திருக்க முடியலன்றியாமே, என்ன விஷயம்? டைம் போயிட்டுருக்குடி. எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம், வீட்டில் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம், வெளியே எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம். ஒரு ஃபங்க்ஷன் போக முடியுதா நிம்மதியா? ஒரு திருவிழாவுக்கு போக முடியுதா? எப்போ வேலைக்கு போவ, என்ன பண்ணுற, தெரிஞ்சே கேட்பானுங்க. இதெல்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம், நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு படி. உனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வரட்டமே. நீ கோயிலுக்கு போனால் என்ன வேண்டுற? சாமி கும்பிட்றப்போ நல்லா இருக்கணும்னு தானே வேண்டுற? நான் இப்படியே இருக்கணும் நான் வேண்டுறேன். நல்லா இருக்கணும் வேண்டுறப்போ சாமி என்ன பண்ணுவார்? கஷ்டத்தை கொடுப்பாரு தான். கஷ்டத்தை கொடுத்து உன்னை மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் தான். ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, இன்னும் இப்போ மனசில் வச்சுக்கோ. எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம் மட்டும் மனசில் வச்சுக்க. எனக்கு தெரியும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எங்கெங்கே எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போன்ட்டு. உனக்கும் தெரியும். நம்ம போய்ட்டு ஒருத்தவங்கள்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அவன் தெரிஞ்சே கேட்பான், இன்னுமாடா வேலைக்கு போகலாம், இன்னுமாடா படிச்சுட்டு இருக்கேன்ட்டு. கண்டுக்காது. அவனுங்களாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நீ அதுக்கு எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்? உன்னோட லேசினஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. உன்னோட சோம்பேறித்தனத்துக்கிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. ஏன் மற்றவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க? நம்மளால் ஒரு 10 மணி நேரம் உழைக்க முடியும்னா கூட உழைக்க முடியும். 3 ஹவர்ஸ் அவனால் உட்காந்து படிக்க முடியுமா? முடியாது. பேசுகிறவன் பேசிக்கின்னு தான் இருப்பான், குறைக்கிற நாய் குறைச்சிக்கின்னு தான் இருக்கும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டத்தை கண்டுலாம் இது பண்ணாத. படிக்கிறது உன்னோட லேசினஸ் நீ என்னைக்கு தூக்கி போடுறியோ அப்போ தான் நம்மள ஜெயிக்க முடியும். நம்ம லைஃப் அப்படியே ஸ்டக்காகி நிற்குது. எப்பவும் விட்டுறாத, படிக்கிறது மட்டும் விட்டுறாத. ஒரே லைஃப் நம்மளுக்கு, இது மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் தெரியாதுன்ட்டு நினச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம போகிற இடம்லாம் ஜெயிக்க முடியும் இதை படிச்சுட்டு போயிட்டு. ஒன்று இவ்வளோ படிச்சுங்கிறோம், எது கண்டும் கலங்காத. அடிக்கிறோம், இந்த முறை ஜெயிக்கிறோம். எவன் சொல்கிறதையும் எதையும் யோசிக்காத. நீ பாட்டு படிக்கிறத மட்டும் இலக்காவி, வேலை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். சைடில் எந்த ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சுக்க, பார்த்துக்க. இந்த செருப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு லவ்வில் செருப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏண்டா, டிஎன்பிஎஸ்சியில் 1 மார்க்கில் வேலையை விட்டவன், இன்டர்வியூ போய்ட்டு வேலைக்கு விட்டோம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் ஓவராலில் போய்ட்டு வேலையை விட்டோம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? 1/2 மார்க்கில் 1 மார்க்கில். எங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எவ்வளோ செருப்படி வாங்கியிருப்போம் தெரியுமா? வெறும் லவ்ன்ட்டு ஒரு செருப்படி வாங்கிட்டுன்ட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அப்படி இருக்குது. நாங்களாம் பட்டதை என்னத்தை சொல்கிறது? அது நம்ம மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தான் முன்னேறி ஆகணும். மைண்டில் வச்சுக்கோங்க. படி மாப்பிள்ள. பை.